என்னது பர்ஸ காணுமா? அக்கா யோ பர்ஸ காணுமா? பர்ஸ காணுமா? எங்கடி வச்ச? இதுலதான். என்னம்மா பர்ஸ காணாமா? ஆமாங்க. வீட்ல இருந்து வரச்ச நிச்சயமா கொண்டு வந்தீங்க? ஏச்சுங்க. இங்க வரதுக்கு முன்னாடி வேற எங்கயாவது போனீங்களா? நேரா இங்க தாங்க வரேன். ஓ நல்லா தேடி பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, பர்ஸ் திருடுறது வேற யாரும் இல்ல. கூட்டத்துல நல்லவா மாதிரி பேசிட்டு இருக்காளா அவளே தான். அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? போன வாரம் தான் ஒரு திருட்டு கேஸ்ல புடிச்சு கொடுத்தேன். ஐசி அப்ப போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. இந்தாமா இங்க வாமா. போங்க உங்களதான். அவங்களே இல்ல ஒன்னதா. என்னையா? ஆமா. எதுக்கு? அந்த பர்ஸை நீதானே திருடுன? What do you mean? நீங்க என்ன விளையாடுறீங்களா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உன்னை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியும். சார் தான் எல்லாத்தையும் சொன்னாரு. சார் நீங்களா? நீங்க என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்க. அன்னைக்கு திருடியா நடிச்சேன். நீ இப்பதான் நடிக்கிற மாதிரி தெரியுது. கட்னா மரியாதையா பர்ஸ் கொடு. நான் சொல்லுங்க. அங்க என்ன கலாட்டா? வாங்க வினோத், இந்த பொண்ணு கொஞ்சம் வாங்களே, வந்து சொல்லுங்களே இவர்கிட்ட. உங்களை பத்தி தானே சொல்றேன். உள்ள போய் நல்லா தேடி பாருங்க. அந்த பர்ஸ தொலைச்ச அம்மா கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கோ. சரி சார். He is Chandru, great artist. She is Annam, press reporter. என் கூட காலேஜில் ஒண்ணா படிச்சவங்க. Excuse me. I'm sorry. பரவாயில்ல சார், நீங்க தான் ஆர்டிஸ்ட் சந்துருன்னு எனக்கு தெரியல. நான் உங்க ரசிகை. உங்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை என் பத்திரிக்கைக்கு பேட்டி காணணும்னு ஆசைப்படுறேன். எப்போன்னு சொன்னீங்கன்னா? எப்போ வேணாலும் வரலாம். You are always welcome. Thank you sir. Get him. Get him. Kill that bugger, damn it. அம்மா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. இது பாரு, அவசரமா நான் வெளியே போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு. யாரா இருந்தாலும் நாளைக்கு வர சொல்லு. சரிம்மா. எப்ப பார்த்தாலும் வெட்டும் குத்தும் தான். வேற நல்ல படமே கிடைக்காதா? டாடி நான் போயிட்டு வரேன். முக்கியமான என்கேஜ்மெண்ட் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சந்துருங்கிற ஒரு பெரிய ஆர்டிஸ்ட இன்டர்வியூ பண்ண போறேன். ஆர்டிஸ்ட் சந்துருவா? அந்த ஆள் சரியான சிடுமூஞ்சியாச்சே. அவர் உங்களுக்கு தெரியுமா? பார்த்தது இல்ல, கேள்விப்பட்டிருக்கேன். ரியலி இஸ் a great artist. ஆனா ரொம்ப கர்வம் பிடிச்சவன்னு சொல்லுவாங்க. இஸ் இட்? கேர்ஃபுல்லா நடந்துக்கமா. புதுமையா கேள்வி கேட்கறேன்னு அவனுக்கு கோவம் வர முடியாது. அதையும் கேட்றாத, அடிச்சிட போறான். அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன். நான் ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர் கர்னல் கோபிநாத்தோட மகன். ஞாபகம் வச்சுக்கோங்க மிஸ்டர் கோபிநாத். ஓகே மேடம். பை டாடி. பை. Thank you sir. ஒவ்வொருத்தர போட்டோக்காக சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க கேட்காமலே சிரிச்சிட்டீங்க. ஆமா, எதை நினைச்சு சிரிச்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ஒரு பழைய ஜோக். I see. என்கிட்ட சொன்னா நானும் சிரிப்பேனே. அது உங்ககிட்ட சொல்ல முடியாத ஜோக். எனக்குள்ளே இருக்கட்டுமே. ஐ எம் சாரி மிஸ் அண்ணம். மிஸ் அண்ணம், நீங்க ஒரு பத்திரிகை நிருபர்னு தெரியாம அன்னைக்கு ஐ எம் ரியலி சாரி. பரவாயில்ல, அந்த சந்தர்ப்பத்தால தான் எனக்கு உங்க அனுபவம் கிடைச்சது. ஆமா, நீங்க சரியான சிடுமுஞ்சியாமே. யாருக்கிட்டையும் பேச மாட்டீங்களா? ரொம்ப கர்வம் பிடிச்சு வராமே. இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? எங்க அப்பா. அவர் நல்ல கதை எழுதுவாரா? இந்த மாதிரி சிரிப்பு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க அழகா சிரிக்கிறீங்க. தேங்க்யூ. ஏன் சார், உங்க வீட்டுக்கு ஒரு பத்திரிகை நிருபர் வந்தா காஃபி, டீ, கூல் ட்ரிங்க் எதுவுமே கொடுக்க மாட்டீங்களா? ஓ ஐ எம் சாரி, ஒரு நிமிஷம் இருங்க, வாங்கிட்டு வர சொல்றேன். வாங்கிட்டு வரமா? ஆமா, இந்த வீட்ல நானும் தோட்டக்காரனும் தான் இருக்கும். எதுவா இருந்தாலும் வெளியில இருந்தா வாங்கிட்டு வரணும். அப்பனா எனக்கு ஒண்ணும் வேண்டாம். பேட்டி ஆரம்பிக்கலாமா? ஆமா, முதல்ல நீங்க எப்போ வரைய ஆரம்பிச்சீங்க? 2ஆம் கிளாஸ்ல எங்க குண்டு டீச்சர் தான் நான் முதல்ல போர்ட்ல வரைஞ்சேன். பசங்க எல்லாம் ஆரவாரம் பண்ணாங்க, ரொம்ப பாராட்டினாங்க. அந்த டீச்சர் அதை பார்த்து என்ன பரிசு கொடுத்தாங்க தெரியுமா? ஒரு கை 2 கை ஆகிற மாதிரி கை நிறைய அடி கொடுத்தாங்க. அந்த வீங்கிற கையோட தான் நான் ஓவியன் ஆயிட்டேன். Something new. 1 minute. நீங்க ஏதாவது ஓவிய பள்ளியில படிச்சீங்களா? பள்ளிக்கூடத்தையே ஓவிய பள்ளியா மாத்திக்கிட்டேன். படிப்பே ஏறல. நோட்டு புத்தகத்துல பக்கத்துக்கு பக்கம் படங்களை தான் வரைஞ்சுக்கிட்டு இருந்தேன். பேர்ந்து இருக்கிற சுண்ணாம்பு சோத்துல கூட எனக்கு பல ஓவியம் தான் தெரியும்.
ஆனா ஓவியம் சோறு போடாதுங்கிறது எங்க அப்பாவோட நம்பிக்கை. 24 மணி நேரமும் அர்ச்சனை. அவர் சத்தத்தை தாங்க முடியாம தான் நான் மெட்ராஸ்க்கு ரயில் ஏறிட்டேன். வழக்கம் போல சொல்லாம கொள்ளாமலா? இன்னொன்னு விட்டீங்களே, திருட்டு ரயில், அதுவும் தான். அப்புறம் என்ன நடந்தது? என்னென்னமோ நடந்தது. இல்ல, எத்தனையோ கனவுகளோட மெட்ராஸ் வந்திருப்பீங்க. ஆனா வந்தோடனே எல்லாமே பழிச்சுதா? அப்படி சொல்லிட முடியாது. மெட்ராஸுக்கு வந்த உடனே எனக்கு கிடைச்ச பெரிய லாபம் செலவு இல்லாம ஊர் சுத்தி பார்த்ததுதான். என்னுடைய ஓவியங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு கம்பெனியா ஏறி இறங்கினேன். எங்க அப்பா சொன்ன மாதிரியே ஓவியம் எனக்கு சோறு போடல. ஒரு நாள் வாழ்க்கையை வெறுத்து போய் என்னுடைய ஓவியங்களெல்லாம் நடுத்தரில் போட்டு கொளுத்தினேன். அப்ப அந்த பக்கம் வந்த ஒரு வெளிநாட்டுக்காரரு என்னை தடுத்து மிஞ்சி இருக்கிற ஓவியங்களெல்லாம் நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு போனாரு. அப்புறம் பார்க்கணுமே, அதுவரையும் என்னை மதிக்காத இருந்த நம்ம பசங்க எல்லாம் என் பின்னாடியே அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. தேவடியா பசங்க. ஐம் சாரி. சோ ஒரு ஃபாரினர் தான் உங்களை நம்ம நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கான்னு சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் என்னங்க, வாழ்க்கையில ஒரு கிடுகிடு வளர்ச்சி. நான் படிக்கட்டுல ஏறி வரல, லிப்ட்லயே வந்துட்டேன். பணம், பேர், புகழ் எல்லாமே வந்தது. வழக்கம் போல அதோட பல நண்பர்கள், பல விதமான கெட்ட பழக்கங்கள், அது இது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. பொதுவா படம் வரையறதுக்கு எது உங்களுக்கு தூண்டுதலா இருக்கும்? எதுவா இருந்தாலும் என் இதயத்தை தொடணும், அப்பதான் என்னால வரைய முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நீங்க உங்க தலையை அசைச்சு கூந்தல ஒதுக்குனீங்க பாருங்க, அந்த நளினம் என் இதயத்தை தொட்டுச்சு. கன்னத்துல கைய வச்சு நீங்க பாக்குற அந்த ஆழமான பார்வை என் இதயத்தை நெருடுது. உங்களுடைய அர்த்தம் நிறைஞ்ச அந்த அழுத்தமான புன்னகையை வச்சு 1000 மோனாலிசாக்களை என்னால உருவாக்க முடியும். தேங்க்யூ. நீங்க சொன்னது எல்லாத்தையும் கட்டுரை எழுதி உங்ககிட்ட கொண்டு வந்து படிச்சு காட்டுறேன். நீங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் பிரஸ் கொடுக்குறேன். ஓகே? ஓகே. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க அழகு என்ன கவருது. இந்த மாதிரி சிரிப்பு பார்த்து ரொம்ப நாளாச்சு. நீங்க அழகா சிரிக்கிறீங்க. அழகாக சிரித்தது அந்த நிலவு, அதுதான் இதுவோ, அனலாக கொதித்தது இந்த மனது, இதுதான் வயதோ, மழைக்காலத்தில் நிழல் மேகங்கள், மலையோரத்தில் சிறு தூறல்கள், இளவேனிற் காலம் ஆரம்பம். அழகாக சிரித்தது அந்த நிலவு, அதுதான் இதுவோ, அனலாக கொதித்தது இந்த மனது, இதுதான் வயதோ, மழைக்காலத்தில் நிழல் மேகங்கள், மலையோரத்தில் சிறு தூறல்கள், இளவேனிற் காலம் ஆரம்பம். அழகாக சிரித்தது அந்த நிலவு, அதுதான் இதுவோ, அனலாக கொதித்தது இந்த மனது, இதுதான் வயதோ. நதியே நீராடத்தான் உன்னை அழைத்தேன், பூவே நான் சூடத்தான் நாள் பார்த்தேன். நானாகத்தான் பார்த்து கிடந்தேன், காற்றே உன்னை பார்த்ததும் கை சேர்த்தேன். மானே உன்னழகினில் நானே ஓவியம் வரைந்தேனே, கஞ்சாடை சொல்ல நானே என் இதயத்தை தானே எடுத்து படுத்தேனே, நீ சொந்தம் கொள்ள. பனி தூங்கும் ரோஜாவே, என்னை வாங்கும் ராஜாவே, ஒரு நாள் திருநாள் இதுதான் வரவோ. நாச்சமென்ன அழகாக சிரித்தது அந்த நிலவு, அதுதான் இதுவோ, அனலாக கொதித்தது இந்த மனது, இதுதான் வயதோ.
படித்தேன் காதல் போராட்டமே நான் பார்த்தேன் மோகம் பொங்கி வரும் தேகம் கொண்டதொரு தாகம் நம் பெண்ணல்லவோ நானும் கொஞ்சிட அது தீரும் கட்டினில் இணை சேரும் என் கண்ணல்லவா இளமாலை பொழுதாக இரு நெஞ்சம் இனிதாக இனிமை வழியும் இளமை இதுவோ இருவிழி சிவந்திட அழகாகச் சிரித்தது அந்த நிலவு அதுதான் இதுவோ அனலாகக் கொதித்தது இந்த மனது இதுதான் வயதோ மழைக்காலத்தில் நிழல் மேகங்கள் மலையோரத்தில் திருத்தூரல்கள் இளவேனிற் காலம் ஆரம்பம் அழகாகச் சிரித்தது அந்த நிலவு அதுதான் இதுவோ அனலாகக் கொதித்தது இந்த மனது இதுதான் வயதோ என் நிலைமை இப்படி ஆகி போச்சே. இவ்வளவு பெரிய மெட்ராஸ்ல என்ன தெரு தெருவா அலைய விட்டானுங்களே. போலீஸ் எங்கெல்லாம் தேடுதோ கையில காசும் இல்ல, வேலையும் கிடைக்கல. கிடைச்சாலும் வெள்ளை அடிக்கிற வேலையில மட்டும் சேரக்கூடாது. சேர்ந்தா கண்டுபிடிச்சுவாங்க. யாரா குறுமுட்டு டிரைவரா இருக்கிற? ஏயா அறிவு இருக்கா உனக்கு? யாருக்கு இல்ல? ரோட்ல ஓரமா வரக்கூடாது சார் என்ன தெரியல? அரே மயில்சாமி, எங்கப்பா மெட்ராஸ் பக்கம்? ஊர்ல வறட்சி தாங்க முடியல, வேலை தேடி வந்துட்டேன். அது சரி, இப்ப என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்க? வழக்கம் போல வெள்ளை அடிக்கிற தொழில் தான். அதுவும் கிடைக்க மாட்டேங்குது சார். கிடைக்கலன்னா துபாய்க்கு வாங்கி போயிட வேண்டியதானே? துபாய்க்கு போனவங்கள துபாயிலேயே போய் பார்த்தா தான் தெரியுது. ஒட்டகத்துக்கு பொட்டு முன்னாக்கு வச்சுட்டு அலையறானுங்க. இங்க வந்து பெரிய இன்ஜினியர்னு சொல்றானுங்க. அதை நீயே செஞ்சிட வேண்டியதானே? நமக்கு எதுக்கு சார் உள்ளூர் செவத்துக்கு வெள்ளை அடிச்சிட்டு ஒழுங்கா சோறு திம்போம். அது சரி, பொங்கல்லாம் வருது, வீட்டுக்கெல்லாம் வெள்ளை அடிக்கணும். வீட்டுல என் மக பூர்ணிமா இருப்பா. அவங்களுக்கு வெள்ளை அடிச்சிருவா? இல்ல அவங்க கிட்ட கேட்டு அவகிட்ட போய் பேசி வீட்டுல வெள்ளை அடிக்கிற வேலையை ஆரம்பி. அட்ரஸ் கொடுங்க. இந்த அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள துபாய்க்கு 2 தடவை போயிட்டு வந்தலாம் போல இருக்கு. ஓஹோ, இங்கிலீஷ் 28 பிஷப்ஸ் கார்டன், ராஜா அண்ணாமலைபுரம். என் மக கிட்ட நான் அனுப்பிச்ச பெயிண்டர்னு சொல்லு. எப்படி? நான் அனுப்பிச்ச பெயிண்டர்னு சொல்லு. நான் பெயிண்டர். நான் பெயிண்டரே தான். இனிமே நம்ம பெயிண்டர் தான். கார் ஓட்டுறானா புல்டோஸ் ஓட்டுறானா இவன்? அம்மா அம்மா. யாருங்க? வணக்கங்க. வணக்கம். வழியில அப்பாவை பார்த்தேன். வீட்டுல பொண்ணு இருக்கு, போய் பாருன்னு சொன்னாரு. இந்த பெயிண்ட் பெயிண்டிங்கா? என்ன பாக்குறதுக்கு சந்துருன்னு ஒரு ஓவியர் வருவாரு. ஹிஸ் a great artist, பெரிய மேதை. பாக்குறதுக்கு அப்படி இப்படி இருக்காரேன்னு கண்ணா பின்னான்னு பேசி அமிச்சிடாதே. நல்லபடியா கவனிக்கணும். ஓகே? வாங்க உள்ள வாங்க. பரவாயில்ல, உட்காருங்க. இதுல உட்காரலாங்களா? உட்காரலாம், உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா கூல் ட்ரிங்க்ஸா? நீங்க ஆசைப்பட்டு எது கொடுத்தாலும் வாங்கி குடிச்சுக்கிறேன். இருங்க, எடுத்துட்டு வரேன். டேய் மயில்சாமி, உன் வாழ்க்கையில எவ்வளவு ஒன்னு உட்கார வச்சு டீயாவது கொடுத்துருக்காளடா. இப்ப நீ வெள்ளை அடிக்க வந்தவங்கிறது தெரிஞ்சது, உன் மான மரியாதை எல்லாம் கப்பல் ஏறிடும். பேசாம நடிச்சிரு. இந்த ஆள் நம்மள இந்த வீட்டு பொண்ணுன்னே நினைச்சிட்டாரு. இப்ப வேலைக்காரின்னு தெரிஞ்சா இந்த மரியாதை போயிடும். இப்படியே நடிச்சிட வேண்டியதுதான். சாப்பிடுங்க. நான் உங்க ரசிகை. சுண்ணாம்பு அடிக்கிறது என்ன ரசிப்பு வேண்டியிருக்கு? தில்லானா மோகனாம்பாளை விட அதிகமா நேசிக்கிறாளே. என்ன யோசிக்கிறீங்க? நான் உங்க ரசிகையா இருக்க கூடாதா? இருந்துட்டு போங்களே. கலர்ல எத்தனையோ விதம் இருக்கு. நீங்க வெள்ளை மட்டும் ரசிக்கிறீங்களே. நீங்க கலரா இல்ல கருப்புங்கிறதுக்காக உங்க வெள்ளை மனசை ரசிக்காம இருக்க முடியுமா? ஓ, நீங்க சென்டிமெண்ட் ரொம்ப டச் பண்ணிட்டீங்க. சாப்பிடுங்க. உங்களை நல்லா கவனிக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஏனுங்க, நான் யாருன்னு நல்லா தெரிஞ்சிட்டீங்களா? ஏன் தெரியாது? நீங்க ஆர்டிஸ்ட் சந்துரு தானே? அப்படியே வச்சுக்கங்க. நான் யாருன்னு தெரிஞ்சா தின்னதெல்லாம் கக்க சொல்லுவா போல் இருக்கேன். இவங்க அப்பா ஒரு இங்கேதான் கேட்டவன். என்ன பெயிண்டர்னு சொல்ல சொல்லிட்டான். இவளு என்ன பெயிண்டர்னு நினைச்சு எப்படியெல்லாம் நடக்க போறாளோ. ஒரு ஆபத்துல மாட்டியே இன்னும் தப்புல, அதுக்குள்ள இன்னொரு ஆபத்து உருவாகுதேடா மயில்சாமி. சில சமயம் எனக்கு ராத்திரில தூக்கமே வருதில்ல. உங்க பெயிண்டிங்ஸ் ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். போலீஸ்காரன் என் போட்டோ வச்சு தேடிட்டு இருக்கான். இவ என் பெயிண்டிங் வச்சு பார்த்துட்டு இருக்காளா? அது சரி, உங்களுக்கு இந்த எல்லோராவ தெரியுமா? தெரியாதுங்க. அஜந்தா பாக்குதானே? பாக்கெட் 10 பைசா. அட ஞான சூன்யம். நான் சொல்றது ஓவியம். தெரியாதுங்க. அட இந்த சித்தன்ன வாசல்? எனக்கு முன் வாசல் மறுவாசல் தாங்க தெரியும். இந்த வீட்டுக்கு பின் வாசல் இருக்கா? இல்லைங்க. வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுல பின்னால வாசல் வச்சு கட்ட வேண்டாம்? எதுக்குங்க?
ஆத்திர அவசரத்துக்கு உதவுமேனு தான். சரி அப்பா எப்ப வருவாரு? இப்போ வந்துருவாங்க. அப்ப நான் புறப்படுறேன்.